ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே உங்களை தேடி நோட்டிபிகேஷன்ஸ்ல ஓடி வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக் ஃபுல்லா வீட்டுக்கு கிராசரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேக் ஃபுல்லா கிராசரி ஐட்டம்ஸ் தான் வீட்டுக்கு. இது எத்தனை மாசத்துக்கு? ஒரு மாசத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பாக்கலாம். ஆக்சுவலா நான் எங்க ஷாப் பண்ணேன்னா டிமார்ட், பட் சரவணா ஸ்டோர் கவர் இருக்கு, அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், பேக்ல ரேட். ஸோ அதெல்லாம் நான் பட்ஜெட்டை கம்மி பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணாம வீட்டுல இருந்த பேக்கை கொண்டு போயிட்டு நான் வந்து கிராசரி வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, ஒன்னொன்னு நம்ம என்னென்ன வாங்கணும்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஐட்டம் பார்க்க போறோம்னா, ஹெவியான ஒரு ஐட்டம். இது எத்தனை கிலோ? 3.5 கிலோ இருக்கு. பிரியாணி ரைஸ் நாங்க வந்து பிளான் பண்ணது வந்து 3 கிலோ, பட் 3.5 கிலோ நான் எடுத்திருக்கேன். பிரைஸ் வந்து 334. 3.5 கிலோ பிரியாணி ரைஸ். இது வந்து யூனிட்டி ரைஸ். 3 தடவை தான் பிரியாணி பண்ண முடியும் மிஸ்டர் வாஞ்சிநாதன். 3.5 கிலோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து 1/2 கிலோ ரவை வாங்கியிருக்கேன். இது வந்து நாகா பிராண்ட்ல வாங்கியிருக்கேன். டிமார்ட்டோட ஓன் பிராண்ட் நான் வாங்கல. இது நல்லா இருக்கும். எங்க வீட்டுல வந்து ரவை உப்புமா யாருக்குமே பிடிக்காது. ரவை உப்புமா செஞ்சா சாப்பிடுற 2 ஆளு நானும் என் தங்கச்சி மட்டும்தான். வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்டை சேர்ந்த ஆளுங்களா? ஆமா, பின்ன நாங்க வெளியூர்ல இருந்து தப்பி தாவி வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே ரவை உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னீங்க. என்னையும் என் தங்கச்சியும் தவிர அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் விட்டேன். ஓகேவா? சோ நாங்க 2 பேர் மட்டும் தான் ரவை உப்புமா சாப்பிடுவோம், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால என் தங்கச்சியும் நானும் ரவை உப்புமா செய்யறது இல்ல. அப்ப ஏன் இது வாங்குனீங்க? என் தங்கச்சி கோவில் போவா, அப்ப எதனா பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக லிஸ்ட்ல ஆட் பண்ணி கொடுன்னு சொன்னா. சோ அதனால 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டுல குட்டி இருக்கா, அந்த குட்டியை வச்சுட்டு அவ அடிக்கடி போக முடியாது, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போவான். சோ அதுக்காக ரவை. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்டால் ஹேண்ட் வாஷ் தான் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு 2 பேக் வாங்கியிருக்கேன். சோ இதோட ரேட் வந்து 109. டிமார்ட்ல என்ன பிரைஸ் போட்டிருந்தாங்க? டிமார்ட் பிரைஸ் அதிலே பார்கோட்ல போட்டுக்கோங்க. இல்லையேங்க, இதுல 109 போட்டிருக்கு. ஆக்சுவலா 280 இது பண்ணி 109 போட்டிருக்கு. மேபி அப்ப அதான் ஃபைனல் பிரைஸ் இருக்கும். ஓகேவா? சோ 2 டெட்டால் வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன். பிங்க் கலர், என் பொண்ணு பிங்க்ன்றதுனால பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து என்னன்னா, அங்க அந்த டேக்ல ஒட்டியிருந்தாங்க பிரைஸ். அந்த மேல அந்த செல்ஃப்ல டேக்ல ஒட்டியிருந்தாங்க, அது நம்ம பார்க்கல. இது கூட அப்படிதான் டேக்ல ஒட்டியிருந்தாங்க. ஸ்பெஷல் பிரைஸ் இருந்தாதான் அவங்க கொடுப்பாங்க QR கோட். ஐ திங்க் இல்ல, இது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து எவ்வளோ, இதெல்லாம் வந்து 50 ரூபீஸோ 100 ரூபீஸோ ஆஃபர்ல தான் எடுத்தேன். சோ இது வந்து இங்க 435 போட்டிருக்கா. சோ இது வந்து நான் எவ்வளோக்கு எடுத்தேன்? 235 என்னமோ தான் எடுத்தேன் ஒரு பாக்கெட். அதுல போட்டிருந்தது அந்த இதுல, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ கம்ஃபர்ட் வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 2 பாக்கெட் 1 மந்த்துக்கா? ஆமா. ஓகே. மீந்துச்சுன்னா ஸ்டாக், ஒருவேளை இன்கேஸ் மீந்துச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு அடுத்த மாசம் கிராசரி ஐட்டம் வாங்கும் போது லெஸ் பண்ணிப்பேன். இது எத்தனை லிட்டர் பேக்கெட்னா, ஐ திங்க் 2 லிட்டர் பேக்கெட்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் பேக்கெட். இது 4 லிட்டர் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. ஓகே. ஓகேங்களா? இது வந்து விம் லிக்விடு. ஆல்ரெடி என் சிஸ்டர் வந்து அவ ஏதோ ஒரு நீடுக்காக வாங்கும்போது பாட்டில் வாங்கிட்டா. பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் பண்ணி பாட்டில் வாங்கினா. ஸோ நான் அவன் என்ன சொல்லிட்டேன்னா, நான் பாட்டில் தான் வீட்டில் இருக்குல்ல, நீ வந்து சாஷேவா வாங்கிட்டு வந்துரு, நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால இது வந்து எத்தனை லிட்டர் பேக்கெட்டுங்க? இது அதுவும் 2 லிட்டர் தான்ப்பா. 2 லிட்டர்ஸ் தானா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 335 345 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா இதோட எம்ஆர்பி வந்து 435. கிட்டத்தட்ட வந்து 100 ரூபீஸ் லெஸ் இது டிமார்ட் பிரைஸ் எனக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் பேக். ஒரு இதோட பேக்கெட் வந்து 4 லிட்டர். மொத்தமா நான் வந்து 8 லிட்டர் வாங்கியிருக்கேன். எங்க 8 லிட்டர் டிடர்ஜென்ட் உங்க வீட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க.
ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி ஆஃபர்ல கிடைக்கும் போது நான் வாங்கிப்பேன். இதுல எனக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட எம்ஆர்பி வந்து 735. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட எம்ஆர்பி வந்து 735. ஆக்சுவலா இதை நான் வாங்கினது வந்து 435. நல்ல கிரேட் டீல் இல்ல, நல்ல ஆஃபர் இல்ல. 435க்கு இதை நான் வாங்கினேன். 4 லிட்டர் வந்து 435 ரூபா. எம்ஆர்பியை விட எவ்வளவு லெஸ் நீங்களே பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்க்கு 300 ரூபா. சோ இந்த மாதிரி டைம்ல டிமார்ட்ல வந்து எல்லா நாளும் ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் கிராசரி வாங்க போனேன்னா 10 தேதிக்குள்ள நான் வந்து கிராசரி வாங்கிடுவேன். ஏன்னா அந்த டைம்ல 1ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் டிமார்ட்ல இருக்கும். சோ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போகும்போது இந்த மாதிரி பல்கா இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா என்னால சீக்வன்ஸ் மந்த்ல வந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியாது. சோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினா வீட்டுக்கு வந்து அது கெட்டு போகாது. நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நான் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் இது வந்தா கூட நான் வந்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 மாசம் கூட நான் ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கலாம். உடனே காலி ஆகி கெட்டு போற விஷயங்கள் கிடையாது. சோ இந்த மாதிரி கிரேட் டீல்ல இருக்கும் போது நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிஸியா இருக்கிற அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், வரமாட்டாரு. டிமார்ட் போலான்னு கூப்பிட்டா வரமாட்டாரு. எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக மாட்டார். அதனால நான் டிமார்ட் போறதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ தான் போகுவேன். அதனால கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து டெட்டாயில் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா என் சிஸ்டர் வந்து இது 2 பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னான். நான் என்ன போக்கஸ்ல ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. டெட்டால் வாங்கணும் லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு போனேன். 1 லிட்டர் பாட்டிலுன்னு மைண்ட் வந்து இதுவாக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டேனான்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலா 500 ml. இது 2 பாட்டில் வாங்கணும். நான் ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 267. நான் டிமார்ட்ல வந்து ரீசனபிள் ரேட்ல தான் எடுத்தேன். ஆனா எனக்கு வந்து எக்ஸாக்டா என்ன பிரைஸ்ல எடுத்தேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. இதெல்லாம் ஒண்ணு வேணும். இது ஆக்சுவலா என்னன்னா எங்க வீட்டு குட்டி குஞ்சான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ட்ரெஸ்க்கும் சாதனாவோட ட்ரெஸ்க்கும் தான் டெட்டால் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பழனி படிக்கட்டை அடுக்கி வச்சிருக்கேன். பழனி படிக்கட்டு இல்ல, அது ஃபுல்லா எண்ணெய்ங்க. எத்தனை வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் பாக்கெட் 3 நாளைக்கு, அது அடுத்த 3 நாளைக்கு, 3, 6, 9, 12, மிச்சம் அரை மாசத்துக்கு. அவ்வளவுதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை நான் எத்தனை லிட்டர் வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. மந்த் எண்டுக்குள்ளாரே காலி ஆயிட்டு. நான் ஒரு 6 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஒரு 6 லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்தாரு. அதனால இந்த தடவை என்ன பண்ணேன், 5 எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இதுலலாம் பிரைஸ் சேஞ்சஸ் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. நான் பட்னும் ஒரு பேக்கெட்டை தூக்கி போட்டு வந்தேன். ஆக்சுவலா இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 429. இது ரீசனபிள் பிரைஸ் தாங்க. வெளியே 459 469. ஆக்சுவலா இதுல 429 தான் இருக்கு. பரவாயில்ல. இதுலயே வந்து 40 ரூபா 30 ரூபா மிச்சமாகுது. பட் டிமார்ட்டோட பிரைஸ் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இதோட பிரைஸ் வந்து 429 எம்ஆர்பில இருக்கு. ஸோ வீட்டுக்கு நாங்க வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். சமையலுக்கு மொத்தமா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். என் சிஸ்டருக்கு இப்பதான் வந்து குழந்தை பிறந்தது 6 மாசம் தான் ஆகுது. அவளுக்கு வந்து சிசரியன் வேற. ஸோ அதனால வெளியே வேற எண்ணெய்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்ல. இதயம் நல்லெண்ணெய் ரொம்ப 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 நல்லது. நான் பிராண்டை ப்ரமோட் பண்ணல. செக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். பட் இங்க எனக்கு செக்கு எண்ணெய் எங்கன்னு வந்து சுத்தமா எங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால இதயம் பிராண்ட் எனக்கு நல்லா இருக்கிறதுனால நான் இதயம் பிராண்ட் வாங்கிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே 1 லிட்டர் கோல்ட் வின்னர் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பளம் முறிக்க 1 லிட்டர் வாங்குவாங்களா? சிக்கன் பக்கோடா. வந்துட்டாரு பாருங்க வழிக்கு. சிக்கன் இல்லாம தின்ன மாட்டாங்க 2 துறைங்க. அதுல ஒரு துறை இவரு, 2வது துறை வேலைக்கு போயிருக்காரு. வேற யாரோட, என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட். 2 பேருக்கும் சிக்கனும் மட்டனும் இல்லைன்னா சாப்பாடு தொண்டைக்குழியில இறங்கவே மாட்டேங்குதுங்க. அது ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். 1 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக 1 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஸ்டே ஃப்ரீ செக்யூர் எக்ஸல். இது என்ன யூஸ்க்காக வாங்கியிருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. இது என் சிஸ்டருக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட இது வந்து பிரைஸ், டிமார்ட் பிரைஸ் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அங்க இருந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்தேன். டிமார்ட் பிரைஸே எனக்கு நோட் பண்ணி வைக்கல. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் கண்டிப்பா டிமார்ட் பிரைஸ் எல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இதோட எம்ஆர்பி வந்து 273 இதுல போட்டிருக்கு. பட் இந்த பிரைஸ் கண்டிப்பா இல்ல. இதை விட கம்மியா தான் வந்து பிரைஸ் வந்து இருக்கும் டிமார்ட்ல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஆஷிர்வாத்ல வந்து 1 kg பேக்கெட் வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். எங்க வீட்டுல என்ன தவிர எல்லாருமே சப்பாத்தி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு சப்பாத்தி பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு சப்பாத்தி சுத்தமா பிடிக்காது.
ஆனா எங்க வீட்டுல என்ன தவிர சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதனால நான் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக்கெட் பத்துமா, 2 kg பத்துமா அப்படின்னா நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்றதுனால டிஃபன் நைட்ல ரேராதான் சப்பாத்தி இது பண்ணுவேன். ஏன்னா அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது, அதுக்காக கொஞ்சம் வந்து அப்படியே ஏமாத்தி கொஞ்சம் பொறுமை லேட்டா தான் பண்ணுவேன். அதனால 2 kg 1 monthக்கு ஃபேர் என்ன. இப்பி வந்து 3 பிராண்ட் வாங்கியிருக்கேன். சாரி இப்பி வந்து 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். வீட்டுல ஆல்ரெடி ஒரு 2 பேக்கெட் வந்து ஸ்டாக்ல இருக்கு. இப்பி சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல் தான். நான் வந்து எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்லல. ரைஸ் சாப்பிடுறத விட நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. நூடுல்ஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஆனா நம்ம என்ன மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடணும்னா மில்லட் நூடுல்ஸ், இந்த மாதிரி கிரெயின் நூடுல்ஸ் தான் நம்ம சாப்பிடணும். இந்த நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு அன்ஹெல்தி. சோ இது வந்து சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலா அப்புறம் ஏன் வாங்குனீங்க, உங்களுக்கே தெரியுதுல அன்ஹெல்தின்னு ஏன் வாங்குனீங்க அப்படின்னா, வீட்டுல நான் பாப்பாக்கோ என் சிஸ்டருக்கோ எல்லாம் கொடுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவரு டே அண்ட் நைட்டு கண்டினியூஸா சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டு பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நைட் டைம்லலாம் கூட தூங்காம ஒர்க் பண்ணுவாங்க. கண்டினியூஸா 2 டேஸ்லாம் கூட 2 டேஸ் 3 டேஸ்லாம் கூட கண்டினியூஸா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அவரை போய் நான் வந்து நீங்க இப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க கண்டினியூஸ் ஒர்க் ஃப்ளோல இருக்கிறதுனால மைண்டு டிஃபால்ட்டாவே ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடும். அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சாப்பிடும் போது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குறையும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்கும். அவரே ரேரா தான் சாப்பிட்றாரு. அதுல போயிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் வேணாம் அப்படின்றதுனால அவருக்காக மட்டும் தான் வாங்கினேன். அதுவுமே பாருங்க 3 பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அவருமே அடிக்கடிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாரு. இதுலயே 1 பேக்கெட் 2 பேக்கெட் எடுத்து வச்சிருவோம். ஏற்கனவே என்கிட்ட 2 ஸ்டாக் இருக்குன்னு சொன்னா அது லாஸ்ட் மந்த் வாங்கினது பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்து வச்சிருவோம். ஸோ அவருக்காக அப்படின்றதுனால வாங்கினேன். கண்டிப்பா இது அன்ஹெல்தி தான். நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மில்லட் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. வெட் கிரெயின் மில்லட் நூடுல்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அது ஹெல்த்தி. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல கரண்டி இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவசரமா நான் சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வந்து தேடுற அந்த டைம் வந்து அதுக்குன்னு கரண்டி வாங்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஆக்சுவலா என்னன்னா இருக்கு, ரொம்ப வந்து அதிகமாலாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் பொரியல் கரண்டி அந்த மாதிரியான கரண்டிஸ். ஸோ தேவைப்பட்டுச்சு, நீடு இருக்கு அப்படின்றதுனால வாங்கினேன். இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 39 rupees. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 99 rupees. ஆனா நல்லா ஸ்டெடியா இருக்கு, நல்லா வந்து வெயிட் தாராளமா வாங்கலாம், நல்லா லைஃப் லாங் நல்லா யூஸ் ஆகும் போல அந்த மாதிரி இருக்கு. இது வந்து 39 rupees தான். இது வந்து வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா, நான்ஸ்டிக்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போத்தீஸ்ல நம்ம நான்ஸ்டிக்ல வந்து சர்க்கிள் ஹார்டின் இதெல்லாம் வந்து சந்தியா பாப்பாக்காக ஊத்தாப்பம் மாதிரி தோசை சுடுறதுக்காக ஒரு பேன் வாங்கணும். ஒரே பேன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டிசைன்ஸ் இருக்கும். சர்க்கிள், ஹார்டின், ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஸ்டார் இருக்கும். ஐ திங்க் அதையே நம்ம ரொம்ப யோசிச்சு சொல்றோம்னு சொல்லு பாப்போம். எப்பயாச்சும் ரேரா யூஸ் பண்றோம்டா, யூஸ் பண்ணினா ஞாபகத்துல இருக்கும். ஆக்சுவலா அது யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது நான்ஸ்டிக். ஆக்சுவலா அதோட ரேட் வந்து 1200 என்னமோ கொடுத்து வாங்கினேன். சின்ன பேன் தான், இவ்வளவு. இதை விட இன்னும் ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும், அவ்வளவுதான். சின்ன பேன் தான், 1200 என்னமோ பிராண்டட் ஆக்சுவலி அது வாங்கினேன். ஆனா அதை ஏன் நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, அது அடியில அந்த ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷேப் வந்து அந்த அடியிலயும் வருது. அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டவ்ல வச்சோம்னா டிங்கி ஆடுது. அதை எப்படி சமைக்கிறது, யாராச்சும் ஒருத்தர் புடிச்சுக்கிட்டே அது வேகிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். சோ அதனால என் சிஸ்டர் வந்து பாப்பாக்கு இது வாங்கிட்டு வந்து யூஸே போச்சு, செய்யவே முடியல, பெட்டர் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வா, இது மேல வச்சு அதை செஞ்சோம்னா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தா. கடைக்கு போகும்போது ஞாபகப்படுத்தினா, இதை லிஸ்ட்ல போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 39 rupees ஆக்சுவலி. இது அதுக்காகன்ட்டு இல்லை, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பாத்திரம், அந்த டீ எல்லாம் சூடு பண்ணணும், லிமிட்டடா இருக்க டீ எல்லாம் நீங்க சூடு பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சின்ன சின்ன பாத்திரம்லாம் இது மேல வச்சு நீங்க சூடு பண்ணிக்கலாம். இது வந்து பார்க் அவென்யூ என் ஹஸ்பண்ட்காக வாங்கினது. இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 599. இது வந்து பெர்ஃப்யூம் நைட் பிராண்ட் ஆக்சுவலி. பார்க் அவென்யூல நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது என்ன சொல்லுவோம், வெரைட்டியா கேட்டகரியா, கேட்டகரி. பார்க் அவென்யூல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அதுல நைட்னு ஒரு கேட்டகரி. இது என் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலரா இதுதான் யூஸ் பண்ணாரு, அதனால அவருக்காக வாங்கினது. இந்த ஃபாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிசெக்ஸ், ஃபீமேல யூஸ் பண்ணலாம், மேல யூஸ் பண்ணலாம். இது வந்து யூனிசெக்ஸ்.
ஸோ நான் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பெர்ஃப்யூம் யாருக்குன்னா எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு ஒண்ணு, என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கொண்டா. அப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாரு, நானும் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சுவலா இது யூனிசெக்ஸ், லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ பாடி ஸ்ப்ரே, இது வந்து பெர்ஃப்யூம் கிடையாது, பாடி ஸ்ப்ரே. ஃபாக்ல வந்து பாடி ஸ்ப்ரே. இதோட ரேட் வந்து 275 பர் ரேட்டு. பட் டிமார்ட்லோட எம்ஆர்பி என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். சரிங்களா? பில்லு கையில வச்சுட்டு பில்ல பார்த்து சொல்லிடலாம் போல. இது வந்து ஒயிட் சுகர் வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வீட்ல வந்து ஒரு 250 கிராம் ஆஃப் சுகர் வந்து வீட்ல இருக்கு. அது இல்லாம ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஸ்வீட் ஏதாச்சும் செய்யறதுக்கு அந்த மாதிரி. நான் எப்பயாச்சும் நான் காஃபி குடிச்சேன்னா ஒயிட் சுகர் போட்டு தான் காஃபி குடிப்பேன். என் தங்கச்சி வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவா. எங்க வீட்ல என்னையும் என் சிஸ்டரையும் தவிர வேற யாருமே டீ காஃபி குடிக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்டும் இருந்துச்சு ஹேபிட். பட் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால டாக்டர் கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ண சொன்னதுனால கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிட்டா. ஈவன் மில்க் கூட அவர் எடுத்துக்கிறது இல்ல. கிரீன் டீ அந்த மாதிரி இருந்தா கூட வித்தவுட் சுகர். பிளாக் டீ கிரீன் டீனா வித்தவுட் சுகர் தான். அதே தான் என் சிஸ்டரோட ஹஸ்பண்டும். பிளாக் டீ கிரீன் டீ குடிப்பாங்க, பட் வித்தவுட் சுகர். ராவா குடிப்பாங்கங்க. சுத்தமா இருக்கல. ஹனியும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, சுகரும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது எப்படிதான் அவங்களுக்கு குடிக்கிறாங்கன்னே தெரியல. ராவா குடிப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து சுகர் தேவைப்படாது. நான் எப்பயாச்சும் ஒயிட் சுகர் போட்டு குடிப்பேன். என் தங்கச்சி என்ன ஸ்வீட் பண்ணனா ஒயிட் சுகர். பட் அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை தான். நாட்டு சக்கரை ஸ்டாக் இருக்கிறதுனால வாங்கல. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால நாங்க ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. கம்ப்ளீட்டா அவன் நாட்டு சக்கரை தான் போட்டு குடிக்கிறா. ஸோ அதனால 1/2 கிலோ போதும். இது வந்து சிந்தால். சிந்தாலை நான் ப்ரொமோட்லாம் பண்ணல. எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் 2 பேபிஸ் மட்டும் இந்த பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்டுல 2 பேபிஸ் இருக்காங்க. அந்த 2 பேபிஸையும் என் ஹஸ்பண்ட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான், என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் 3 பேரும் இதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா ஒரு பாக்ஸ் எனக்கு, ஒரு பாக்ஸ் என் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கும் என் சிஸ்டருக்கும். அவன் எனக்கு கேட்பா, நீ என்ன சோப்பை திண்டி அடி அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா போன தடவை நான் வாங்கி கொடுத்ததுலயே ஒரு சோப்பு இன்னும் அவ ஸ்டாக் வச்சிருக்கான். நான் போன மந்த் வாங்கினதே காலி பண்ணிட்டேன். இந்த மந்த் மறுபடியும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ள 4 சோப்பு இருக்கும். இதுலயே போட்டிருக்கோம் பாருங்க, 100 கிராம் சோப்பு. இதுலயே இங்கேயே இருக்கு பாருங்க, 4 சோப்பு இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. காலி ஆயிடும். எனக்கு சோப்பு எப்படிதான் காலியாக்கும் தெரியாது. என் தங்கச்சி அப்பப்ப எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பா, திம்பியா சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ், எனக்கு மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ அடுத்த சோப் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ற சோப் வந்து மைசூர் சாண்டல் சோப்பு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு சோப் ஸ்டாக் இருக்கு. ஒரு அதிகபட்சம் 1 மந்த்துக்கு 3 சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கரண்டா ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஸ்டாக்ல இருக்கு. இது ஒரு ஸ்டாக். அதுக்கப்புறம் இது வந்து எங்க வீட்டுல இருக்க குட்டி சுட்டீஸ்க்கு பாப்பா இவங்க 2 பேருக்குமே 1 மந்த்துக்கு 2 சோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 சோப் காலி பண்ணிடுவாங்க. என் பாப்பாக்கு ஆல்ரெடி ஒன்னு ஸ்டாக்ல இருக்கிறதுனால அவளுக்கு 1 மட்டும் வாங்கியிருக்கேன். சுஜனுக்கு வந்து 2 சோப்புமே காலி. அதனால சுஜனுக்காக 2 சோப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பேபி ஷாம்பு. பேபி ஷாம்பு 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த பேபி ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால என் ஹஸ்பண்ட் வந்து பேபி ஷாம்பு யூஸ் பண்றது, பேபியா மாறிட்டாரு. பேபி ஷாம்பு தானே யூஸ் பண்றீங்க நீங்க, உண்மையை முடி கொட்டாம இருக்கான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சோ அவருக்கு ஒரு ஷாம்பு, இது வந்து சுஜனுக்கு ஒரு ஷாம்பு, சாதனாக்கு ஒரு ஷாம்பு, 2 பேருக்கு 2 ஷாம்பு, அவருக்கு ஒரு ஷாம்பு, மொத்தம் 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சுஜனுக்கு, சாதனாக்கு கிடையாது. சுஜன் வந்து இப்பதான் 6 months பேபி. சோ அவனுக்கு வந்து பாடி லோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சம்மர் டைம் அப்படின்றதுனால ரொம்ப அவனுக்கு ரேஷஸ் மாதிரி வருது. சோ அவனுக்காக பாடி லோஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இது வந்து பேபி பவுடர். சாதனாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பவுடர் வந்து ஸ்டாக்ல ஓபன் பண்ணாமலே இருக்கு. ஒண்ணு வந்து இவ்வளவு தூரம் இருக்கும் ஸ்டாக் அவளுக்கு. சோ அதனால அவளுக்காக வேண்டாம் அப்படின்ட்டு சுஜனுக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். சுஜன் வந்து ஆல்ரெடி இவ்வளவு இருக்காங்க பவுடர் வந்து இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸ்டாக்ல வந்து சுஜனுக்கு பவுடர் இல்லைன்னு சந்தியா சொன்னா. சோ அதனால அவனுக்காக மட்டும் ஒரே ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்தேன். சோ இது வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாரு. அவர் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாரு, கிளினிக் பிளஸ். சோ அவருக்காக இது வந்து மசாஜ் ஆயில். சுஜன் வந்து குளிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் வந்து இதானே போடுவீங்க, பேபி ஆயில். ஹிமாலயா எல்லாமே ஹிமாலயா பிராண்ட் தான் இருக்கும் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பேபிஸ்க்கு. ஏன்னா இது எங்களோட பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ண பிராண்ட் 2 குழந்தைங்களுக்குமே. சோ அதனால நாங்க இதுதான் வாங்குவோம். அவனுக்காக மசாஜ் ஆயில். இது வந்து எனக்கு வந்து வேஸ்லின். ஸோ நம்ம வந்து கைக்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தா யூஸ் பண்ணுவோம்ல, அது வீட்டில் ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்கு கரண்டா. அதனால இன்னொன்று ஸ்டாக்குக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட் எனக்காக. வீட்டில் மீதி எல்லாருக்கும் பேஸ்ட் இருக்கு, எனக்கு மட்டும் தான் பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ எனக்காக சின்ன பேக்கெட் வேணும் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன்.
இது வந்து ஆச்சியில வந்து 200 கிராம் இப்ப 20 கிராம் எக்ஸ்ட்ராவா. ஆச்சியில வந்து இல்ல 20 கிராம் எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கு, இதுல 10% எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கு. ஆமா 200 கிராம்ல 10%, 20 கிராமா? கரெக்ட் தாங்க, கரெக்டா தான் போட்டிருக்காங்க. நான் 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் எடுக்கும் போது என் ஹஸ்பண்ட் ஒரு கமெண்ட் பண்ணார், வீட்டுலதான் அரைப்பேன்னு கதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்னன்னா வீட்டுலதாங்க அரைப்பேன், எனக்கு சுத்தமா டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து என் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவா, எல்லாமே வறுத்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவ காய வச்சு அவ வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துட்டு எடுத்துட்டு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்து வச்சிருவா. இப்ப அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால அவளால எதுவும் பண்ண முடியல. பிளஸ் அவளுக்கு சிசரியன்றதுனால நெடி வந்து அவளுக்கு ரொம்ப இதுவாகுது. சோ அதனால என்னாலையுமே வீட்டுல வந்து டைம் எடுத்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வறுக்க முடியல. ஆனா வீட்டுலதான் அரைக்கணும். அவகிட்ட கேட்டுட்டு அவளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த மசாலா வாடை அவளுக்கு போயிட்டு தும்பல் இது வந்துருது, ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப தும்பி இருமுனானா அவளுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆயிடும். அதனால நான் பண்ணாம இருக்கேன். சோ அதுக்காக 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பேக்கெட் தாராளமா ஒரு மாசத்துக்கு பத்தும். இது வந்து பாத்தீங்கன்னா தோரம்பருப்பு. வீட்டுல ஆல்ரெடி 1 kg வந்து தோரம்பருப்பு, சாரி இது வந்து கடலைப்பருப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வீட்டுல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் இருக்கு. அதுவும் இல்லாம என் சிஸ்டருக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால எங்களோட மத்த சமையல மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அதனால இது போதும். இது வந்து தோரம்பருப்பு. வீட்டுல ஆல்ரெடி 1 kg தோரம்பருப்பு இருக்கு. அதனால நான் 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் டிமார்ட் பிரைஸ். இது எல்லாமே டிமார்ட் பிரைஸ். டிமார்ட்ல எல்லாம் லூஸ்லயே கிடைக்கும். நீ எதுக்கு பாக்கெட்ல வாங்குன? லூஸ்ல கிடைக்கும். எவ்வளவு கூட்டம் இருந்தது தெரியுமா, என்னால எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி எடுக்கிறது, அவ்வளோ ரஷ், அவ்வளோ கூட்டம். என்னால சுத்தமா போய் நான் உள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி காணாம போயிடுவேன். சோ அதனாலதான் நான் இந்த தடவை சரி பேக்கெட் ட்ரை பண்ணி. இது டிமார்ட் பிராண்ட் தான், பிராண்ட் டிமார்ட் பிராண்ட் தான், தெரியுதா உங்களுக்கு? பிராண்ட் அவனோடதான். ஆனா லூஸ்ல எடுத்தீங்கன்னா உனக்கு ஏத்த மாதிரி கேஜி போட்டு நீ கேஜி போட்டுக்கலாம். ஆனா இதை விட லூஸ்ல வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மி. அதனாலதான் சரி இந்த தடவை இதை எடுத்துட்டு வந்துட்டேன், எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாப்போமே அப்படின்னு. அதோ இதெல்லாம் லூஸ்ல தான் எடுத்தேன். இதுவும் நான் பிரியாணி ரைஸ் காமிச்சேன்ல லூஸ்ல எடுத்தேன்ல, அதுவும் எப்ப தெரியுமா எடுத்தேன், என் ஹஸ்பண்ட் பில் கவுண்டருக்கு அனுப்பிட்டு க்ளோஸ் பண்ற டைம்ல குடுக்குறேன்னு ஓடி போய் இந்த 3 நான் தூக்கிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் கேட்டாரு எங்க ஆர்டர் அப்படின்னாரு. இருங்க வரேன். அப்பதான் அந்த இடமே காலியா இருந்துச்சு. அதனால குடுக்குறேன்னு ஓடி போயிட்டு இது 3 மட்டும் லூஸ்ல எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 700, அதாவது 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. இது வந்து சிறுபருப்பு. நாங்க பாயசம் பண்ணுவோம் பொங்கலுக்கு, அதுக்கு சக்கரை பொங்கல், நார்மல் வெண்பொங்கல் எல்லாம் செய்யறதுக்காக சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. இது வேற என்னங்க சொல்லுவாங்க? சிறுபருப்பு தான். சிறுபருப்பு தானா? அது பேர் சிறுபருப்பு தானா? இது வந்து உடச்ச கடலை சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்காக. இது வந்து 500 கிராம் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி, ஆச்சி பிராண்ட்ல 2 சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா மீதி பொடி எல்லாம் வீட்டுல ஆல்ரெடி இருக்கு. கிராசரி லிஸ்ட் எடுக்கும் போது எல்லாமே இருந்ததுனால நான் வாங்கல, இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிசான் ஜாம் 85 rupees. ஸோ இதுவுமே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரு, இவரு சாப்பிடுவாரு. பாப்பா வேற ஸ்கூலுக்கு போகும்போது எதுவும் டக்குன்னு கொடுக்க முடியல. பிரேக்ஃபாஸ்ட்னா பிரெட்ல ஜாம தடவி கொடுத்துருவேன். ஸோ ரேர் கேசஸ்க்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டில் ஜாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோதான். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் எவ்வளவு ஆகும் அப்படின்னுட்டு. நான் இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டல, கடுகு காட்டல, வெந்தயம் காட்டல, சீரகம் காட்டல, பெருங்காயம் காட்டல. இதெல்லாம் போன மாசம் வாங்கினது கொஞ்சம் இருக்கு. தட் மீன்ஸ் ரீசெண்டா இடையில கடைக்கு போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா டிமார்ட்ல வந்து ரொம்ப பல்கா கிடைக்குது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நமக்கு ஒரு 50 கிராம் ஆஃப் சோம்பு போதும், 100 கிராம் ஆஃப் சோம்பு போதும் அப்படின்னா அங்க வந்து 250 கிராம் 200 கிராம்னு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வாங்கிட்டு வந்து வேஸ்ட் தான், நெக்ஸ்ட் மந்த்க்கு யூஸ் ஆகும். பட் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வண்டுகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒன்ஸ் பேக்கெட் ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ரேப் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாத வெட்டி வேலை என்னை பொறுத்த வரைக்கும். நாமளே இப்படி ஓடிட்டு இருக்கோம். இல்ல வேற எதுக்கு, பொருள் வீணா போயிடும். நான் ஏதாச்சும் பூச்சி வந்துச்சுன்னா அந்த பொருள் ஐயோ சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு கொடுக்க மாட்டேன். அதனால ரிஸ்கே வேணாம். நம்ம தேவைன்னா 50 கிராம் பேக்கெட் 2 வாங்கி அந்த மாதிரி டைப் நானு. ஸோ அதனால அதெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ மீதி ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டா சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவேன், இப்பயே சொல்லிடுறேன். சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. புரியுதா? இப்பவே ஒரு ஹெட்ஸ்அப் காதுல போட்டு விட்டாரு.
சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராசரிக்காக நாங்க வாங்கினது. சோ ஓவரால் என்னெல்லாம் முக்கியமா தேவையோ பட்ஜெட்குள்ளார கம்மி பண்ணி அவ்வளவுலாம் வாங்க முடியுமோ அவ்வளவுலாம் வாங்கிட்டேன். சோ இதுதான் இந்த மாசத்துக்கான கிராசரி லிஸ்ட். அடிஷ்னலா எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் பக்கத்துல நியர்பை சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வாங்குவேன். அப்ப நான் வாங்கும் போது என்ன வாங்கினேன் நான் அடுத்தடுத்து அந்த ஒர்க்கிங் ரொட்டீன் vlogs எல்லாம் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பழமுதி சோலையில வாங்குவோமா? பழமுதி ஸ்டோரி. ஆமா, பழமுதி சோலையில வாங்குவோம். 3 days once வாங்குவோமா? 3 days once, 4 days once வாங்குவோம். 3 days வீக்லி டாய்ஸ் பா, வீக்லி டாய்ஸ் இல்ல ட்ரைஸ் போயிடுது. அது ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே பழம் சாப்பிடுவோம். எங்க வீட்டுல இவ்வளோ பெரிய ஆள்ல இருந்து இத்தினூண்ட ஆள் வரைக்கும் எங்க வீட்டுல எல்லாருமே வந்து பழம் சாப்பிடுவாங்க. மெயினா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா எடுத்துப்போம். ஏன்னா அவர் இப்போ ஒர்க் அவுட்ல இருக்காரு. ஸோ நிறைய டயட் பிளானு ஒர்க் அவுட்ஸோட பிளான்ஸ் எல்லாம் வந்து ஜிம்ல கொடுத்துருக்கிறதுனால அவர் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்பாரு. நானுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக டாக்டர் சஜஸ்ட் பண்ணது எனக்குமே வந்து பெட்டர் நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ரேவதி. ஏன்னா உமனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆகும்போது ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க அதிகமா மார்னிங் டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஷுட் பி பெட்டர் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானுமே நிறைய பழங்கள் வந்து காலையில எடுத்துக்கிறதுனால ட்ரைஸ் ஆர் ட்ரைஸ் வாங்குவோமா? ட்ரைஸ் வந்துடும், மந்த்க்கு ஒரு ட்ரைஸ். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அன்னன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது தானே வாங்குறோம். ஆமா, என்ன தேவையோ அடுத்த நாள் சமையலுக்கு என்ன தேவையோ அதை பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி வரும்போது ஆஃபீஸ் விட்டு வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிப்போம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அடிக்கடிக்கு வாங்குறது இல்லையா? மீதி எல்லாம் ஒன்ஸ் நம்ம மந்த் தான் வாங்குறது. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டோட இது வந்து இந்த வீடியோ வந்து என்ன இருந்துச்சோ வீட்டுல நாங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்றத கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இல்ல வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்வேஸ் வெல்கம் யுவர் ஒப்பீனியன் as well as your suggestions. இதை தவிர்த்து இல்ல உங்களுக்கு எதனா என்கிட்ட இருந்து என்ன சஜஷன் தேவை இல்ல வேற எதனா பெட்டர்மெண்டா எதனா பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுனாலும் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அது என்னன்றதை நான் ஃபோக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பா நான் பண்றேன். சரிங்களா? சோ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.